எங்கள் முதல்வரின் அறநிலைத்துறையில் ஒரு சில பெரிதுகளை சொல்லுகிறோம். வள்ளலார் சர்வதேச மையம் பெரிது. 1000 ஆண்டு பழமையான திருக்கோயில் திருப்பணி பெரிது. முத்தமிழ் முருகன் மாநாடு பெரிது. 2820 கோயில்களுக்கு குடமுழுக்கு பெரிது. ஒருவார பூஜை திட்டம் பெரிது. காசி ராமேஸ்வரம் ஆன்மீக பயணம் பெரிது. பெருந்திட்ட வரைவு திருப்பணி பெரிது. தங்க முதலீட்டு திட்டம் பெரிது. திருத்தேர் திருப்பணி பெரிது. பெண் ஓதுவார் நியமனம் பெரிது. அனைத்து ஜாதி அர்ச்சகராகலாம் பெரிது. நாள் முழுவதும் மன்னதான திட்டம் பெரிது. திருக்கோயில் திருமண திட்டம் பெரிது. திருக்கோயில் மருத்துவ மையங்கள் பெரிது. திருவிளக்கு பூஜை திட்டம் பெரிது. நிலமீட்பு சிலமீட்பு பெரிது. ரோவர் கருவி மூலம் நில அளவை பெரிது. திருக்குளம் திருப்பணி பெரிது. கிராமப்புற ஆதிதிராவிடர் திருக்கோயில் திருப்பணி பெரிது. நந்தவனங்கள் நலம் பெறும் திட்டங்கள் பெரிது. பெரிது 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 என்று இந்த ஆட்சியின் திட்டங்கள் பெரிதோ பெரிது. இவை அனைத்தையும் சாதிக்கும் எங்கள் முதல்வரின் ஆற்றல் பெரிதினும் பெரிது. இந்த பொற்கால ஆட்சியின் புகழ் பெரிதினும் பெரிது என்று சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த சட்டசபை என்பது இந்த சட்டப்பேரவை 100 ஆண்டுகள் காண்கின்ற மிகப்பெரிய சட்டங்களை, சமூக சீர்திருத்த சட்டங்களை, சமூக நீதி சட்டங்களை உருவாக்கிய இந்த மன்றத்தில் இன்றைக்கு வேஷ்டியை மாற்றிக்கொண்டு, கொள்கையை மாற்றிக்கொண்டு, தலைமையை மாற்றிக்கொண்டு, தன் வயிற்று பிளப்புக்காக இன்றைக்கு திமுகவில் போய் அடைக்கலம் புகுந்திருக்கிற சேகர் பாபு என்கிற கேடி சட்ட மன்றத்திலே இருக்கக்கூடிய மரபுகளை எல்லாம் காட்டிலே பறக்க விட்டு ஏனால் அவர் வாயை வாடகைக்கு விடுவர் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும்.